வியட்நாம் நாட்டில் வாழும் கிறிஸ்தவர்கள் இன்றைய நிலவரப்படி கடுமையான அரச கட்டுப்பாடுகள், பாதுகாப்புத் துறையின் கண்காணிப்பு மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களின் அழுத்தங்களுக்கு மத்தியில் தங்களது விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக அரசு அனுமதி பெறாத ஹவுஸ் சர்ச்சுகள் சட்டவிரோதமாக கருதப்பட்டு பல பகுதிகளில் வழிபாடுகள் நிறுத்தப்பட்டதாகவும் ஜெப கூட்டங்கள் கலைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில இடங்களில் தேவாலயங்கள் மூடப்பட்டு சுவிசேஷ பணிகளில் ஈடுபட்டவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு மிரட்டல் மற்றும் அபராதங்களை எதிர்கொள்வதாக மனித உரிமை அமைப்புகள் தெரிவிக்கின்றன. மத்திய உயர்நில பகுதிகளில் வசிக்கும் இனச்சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் மீது இந்த அழுத்தம் அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கிறிஸ்தவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டதற்காக சமூக புறக்கணிப்பு, வேலை வாய்ப்பு இழப்பு, வீடு விட்டு வெளியேற்றம் போன்ற பிரச்சனைகளையும் சிலர் சந்தித்து வருகின்றனர். குழந்தைகள் மற்றும் பெண்கள் கூட இந்த அழுத்தத்தின் பாதிப்பில் இருந்து தப்பவில்லை என்பதும் கவலைக்குரியதாக உள்ளது. இந்நிலையில் வெளிப்படையான வழிபாடு சாத்தியமில்லாத காரணத்தால் பல கிறிஸ்தவர்கள் இரகசியமாக வீடுகளில் கூடி ஜெபக்கூட்டங்கள் நடத்தி வருகின்றனர். சிலர் அதிகாலை அல்லது இரவு நேரங்களில் அமைதியாக கூடி வேதாகமம் வாசித்து ஜெபம் செய்து தங்களது விசுவாசத்தை காத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த இரகசிய வழிபாடுகள் அவர்களின் நம்பிக்கையும் உறுதியும் இன்னும் உயிருடன் இருப்பதை வெளிப்படுத்துகின்றன. இதற்கிடையில் உலகளாவிய கிறிஸ்தவ அமைப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் வியட்நாம் அரசை மத சுதந்திரத்தை மதிக்க வேண்டுமென தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. வியட்நாம் கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பு, வழிபாட்டு உரிமை மற்றும் அடிப்படை மனித உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உலகம் முழுவதும் விசுவாசிகள் ஜெபத்தில் இணைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.